பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மெய்யாகவே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அனைத்து காரியத்திலும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்பாய் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசையாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது சமீப நாட்களாய் இயேசுவின் அசைவுகளை குறித்து பார்த்து வருகிறோம். ஆம், அந்த அசைவுகளில் ஒன்று இயேசு நடந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் அசைவாடுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நடந்த தேவன் என்று வேதம் வரிக்கு வரி பக்கத்துக்கு பக்கம் விவரமாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்படியானால் இயேசு நடந்தபடினால் நடந்த மாற்றங்கள், அற்புதங்கள், அங்கு நடந்த கிரியைகள் அல்லது நன்மைகள் என்ன என்பதை நாம் கவனிக்கலாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உலகத்தில் இருக்கிற தெய்வத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து நடக்கிற ஒரு தெய்வமாய் இருந்திருக்கிறார். இருந்திருந்தார் என்பது சொல்லுவதை விட இருந்திருக்கிறார், இப்பொழுதும் நடக்கிறவராய் இருக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நல்லவர். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், அவர் நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அவர் நடந்தபடினால், அதுவும் கடலின் மேல் அவர் நடந்தபடினால் உண்டான கிரியைகள் என்ன? அப்படி அவர் நடந்த நேரம் எது தெரியுமா? 4ஆம் ஜாமம். இந்த 4ஆம் ஜாமம் என்பது இப்போது இருக்கிற நேரம் எது? அதிகாலை 3 மணி முதல் 6 மணி என்பதை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர். அந்த நேரத்தில் நடந்து வந்தபோது கடலில் பிரயாணமாய் படகில் போய்க்கொண்ட சீசர்கள் வாழ்க்கையில 4 காரியங்கள் நடந்ததை பார்க்கலாம். ஒன்று, சீசர்களுக்குள் கலக்கம் உண்டானது. 2வது, பயம் உண்டானது. 3வது, அவர்கள் அலறினார்கள். 4வதாக கர்த்தர் நல்லவர், காற்று பலமாய் வீசினது. இந்த 4 எதிர்மறையான சம்பவங்கள் சீசர்களுக்கு நடந்தது. எனக்கன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்காற்று, எதிரான போராட்டம், எதிரான பிரச்சனை, எதிரான சூழ்நிலைகள் வந்து சீசர்களை போல உங்களையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் அலறி சத்தமிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். பயப்பட வேண்டாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற காற்று சூறாவளி போல் அடிக்கிறதா, கலங்காதீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி என் இயேசு நடந்து வருகிறார். அவர் நடக்கிற தேவனாய் உங்களோடு கூட உங்கள் அருகிலே வருகிறது நீங்கள் காணலாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இயேசு சீசர்களிடத்தில் வந்தபோது இயேசு பேசினதான 3 மிக மிக முக்கியமான வார்த்தைகளை பார்க்கலாம். இயேசு பேசின 3 வார்த்தை என்ன? ஒன்று, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். 2வதாக அவர் சுருக்கமாய் சொன்ன வார்த்தை வா என்று சொன்னார். பேதுருவை பார்த்து வா என்று சொன்னார். 3வதாக இயேசு சொன்ன வார்த்தை, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? கவனியுங்கள், இயேசு பேசின இந்த 3 வார்த்தையில் முக்கியமான சத்தியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பயமே இருக்கக்கூடாது. 2வது, இயேசுவை தேடி நாம் நடந்து போகிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது, விசுவாசம் இருக்க வேண்டும். ஆனா அற்ப விசுவாசம், அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசு நடந்து வந்தபடினால் இந்த 3 பொல்லாத கிரியைகள் சீசர்களை விட்டு அகற்றப்பட்டது, அழிக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். அதனால் அங்கு உண்டான விளைவு என்ன? 3 சம்பவங்கள் நடந்ததை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஒன்று, இயேசு படகிலே சீசர்களோடு கூட ஏறினார். 2வது, அங்கு அந்த பலத்த காற்று அப்படியே அமைதலாய் அமர்ந்து போனது. 3வதாக இயேசு மெய்யான தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாடு அங்கே கிடைத்தது. கர்த்தர் நல்லவர். அப்ப அதே போல இந்த படகு என்பது குடும்பத்தை குறிக்கிறது, கடல் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது, சீசர்கள் என்பது குடும்பத்தின் உறுப்பினர்களை குறிக்கிறது.
உங்கள் குடும்பம் என்கிற வீட்டிலே படகிலே இன்னைக்கு காற்று அடிக்கலாம். இந்த உலகம் என்கிற கடல் உங்களை கலங்க பண்ணலாம். ஆனா இயேசு அங்கு வந்து உங்கள் படகு என்கிற வாழ்க்கையில் ஏறுகிற அப்படினால் அவர் தேவனுடைய குமாரனாக இயேசு என்கிற வெளிப்பாட்டின் அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. நீங்கள் தைரியமாக இருக்க போகிறீர்கள். எதிரான காற்று அமரப் போகிறது. இது நடக்கும், இது சம்பவிக்கும், இது நிறைவேற போகிறது. விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். இந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை பாருங்கள். இன்று முதல் இயேசு நடந்து உங்களை தேடி வரப்போகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வாக்குத்தத்த தீர்க்க தரிசனமான மகிமை பொருந்திய வார்த்தையின்படி நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாய் இயேசு நடந்து வரப்போகிறார். நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நீர் இந்த செய்தியை கேட்ட பார்த்து என் அன்பு சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் அனைவருக்கு முன்பாக நீ நடந்து வந்து எல்லா காற்று என்கிற போராட்டங்களை அதட்டி, ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாட்டை கொடுத்து இவர்களோடு கூட நீ தாபரிக்க போகிறதுக்காக நன்றி, வசிக்க போகிறதுக்காக நன்றி. இவர்கள் வாழ்க்கையில் இன்று முதல் அமைதியும் சாந்தமும் கிருபையும் பிரமிப்பும் ஆச்சரியமும் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Dear brothers and sisters in Christ, I am very glad in Christ to see all of you through this video. I wish you all on behalf of Jesus Power Ministries. In this moment, I would like to share an important prayer request. By the enormous grace of the Almighty, through WhatsApp we send prophetical video messages of Christ in different and deep meaningful titles. As per the Almighty's instruction, this WhatsApp ministries to be extended through various social networks like YouTube, Facebook, Twitter, etc. To fulfill this God's prophecy, we require one camcorder. It cost around 96,000 rupees. Kindly keep in prayers that above needs to be met out. We trust and believe that your prayers make big things happen. You also can take part in this WhatsApp ministry in 3 ways. 1. Through your valuable and powerful prayers. 2. Through your offerings if God provokes you. 3. Through sending your friends and colleagues numbers to us or forwarding our videos to them. If you wish to uphold us through prayers or to help us, may kindly contact us over mobile or email ID given below. We are ready to give you more details regarding this.